டாஸ்மாக் நிர்வாகத்தில் தமிழக அரசு புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாற்றம் ஏன் கொண்டுவரப்பட்டது, மாற்றம் குறித்த பொதுமக்கள் மத்தியில் நிலவும் கருத்து என்ன போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் முதலமைச்சராக கடந்த மே 10ஆம் தேதி அன்று பதவியேற்ற விஜய், வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களுக்கு 500 மீட்டர் தொலைவுக்குள் இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டார். பதவியேற்ற 2 நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியானது. இதனால் டாஸ்மாக் நிர்வாகத்தில் அடுத்தடுத்து பல்வேறு மாற்றங்களை விஜய் கொண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமானது. இவ்வாறு இருக்க டாஸ்மாக் நிர்வாகத்தில் மற்றும் ஒரு புதிய மாற்றத்தை விஜய் தலைமையிலான அரசு கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் மொத்தமாக 4000த்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த மதுக்கடைகளின் மூலமாக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும், மதிப்பு கூட்டு வரியுடன் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கி அரசின் வருவாயை கூட்ட தமிழக அரசு முடிவு எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிநவீன வகையில் உணவகத்துடன் கூடிய பார்களை தான் ரெஸ்டோ பார்கள் என்று அழைக்கிறார்கள். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் உள்ளது போன்று தமிழகத்திலும் இந்த பார்களை உருவாக்கும் முயற்சிக்கு ஒரு சாரார் தங்களது அதிருப்திகளை தெரிவித்து வருகின்றனர். ஆட்சியின் தொடக்கத்தில் மதுக்கடைகளை மூடி மக்கள் மத்தியில் பெரும் நற்மதிப்பை பெற்று வந்த விஜய் இந்த மாற்றத்தின் மூலம் எதிர்ப்புகளை பெற வாய்ப்புள்ளது. கொள்கை ரீதியாக பார்த்தால் முழு மதுவிலக்கை நோக்கி செல்லாமல் மது அருந்துவதற்கான உட்கட்டமைப்பை நவீனப்படுத்துவது மதுவிலக்கு கொள்கைக்கு எதிரானது என்றே கருதப்படுகிறது. சாதாரண பார்களுக்கு பதிலாக சொகுசான ரெஸ்டோ பார்கள் வரும்போது அது நடுத்தர மற்றும் உயர்தர மக்களின் கவரும் வகையில் மது அருந்துவதை ஒரு சமூக பழக்கமாக மாற்றக்கூடும் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்.